வியர்க்கும் கடவுள் என்று கேலி செய்த ஆங்கிலேயருக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா? திருச்செந்தூர் முருகன் திருவுருவம் எப்போதும் சூடாகவும் வியர்வையுடன் காணப்படும். இதற்கு காரணம் சூரபத்மனை வதம் செய்யும் கோபநிலை என பக்தர்கள் கூறுவர். 1803 திருநெல்வேலி கலெக்டராக இருந்த லூசிங்டன் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தபோது முருகனுக்கு வெள்ளி விசிறியால் வீசும் உபசாரம் கண்டார். அதை பார்த்துக் கொண்டிருந்த லூசிங்டன், விசிறியை வைத்து வீசுகிறார்களே, உங்கள் கடவுளுக்கு வியர்க்குமோ என கேலி செய்தார். ஆம் என்ற அர்ச்சகர் முருகன் வியர்க்கிறார் என எடுத்துக்காட்டாக மாலையும் கவசமும் அகற்றி காட்ட விக்கிரகத்தில் உண்மையில் வியர்வை இருந்தது. வீடு திரும்பிய லூசிங்டனின் மனைவிக்கு சகிப்பற்ற வயிறு வலி ஏற்பட்டது. இது முருகனை அவமதித்ததற்கான விளைவு என உணர்ந்த அவர் முருக பக்தரிடம் பரிகாரம் கேட்க, அவரின் அறிவுரைப்படி முருகனிடம் மனதார மன்னிப்பு கேட்டார் மற்றும் கோவிலுக்கு பரிசாக வெள்ளி பாத்திரம் காணிக்கையாக வழங்குவதாக அறிவித்தார். அவர் வேண்டிய உடனேயே மனைவியின் வலி நின்றது. நன்றியாக லூசிங்டன் என பொறிக்கப்பட்ட வெள்ளி பாத்திரத்தை கோவிலுக்கு கொடுத்தார். அது இன்றும் பயன்படுத்தப்படுகிறது.